இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவம் என்னன்னா, இந்த உலகத்திலே இருக்கிற ரொம்பவே மர்மமான, அதிசயமான இடங்கள பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ளாடி போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே வீடியோ பார்க்குற உங்களோட நேம் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி பார்க்கலாம். நம்பர் 1 ஐஃப் ஆஃப் சகாரா. உலகத்திலே மிகப்பெரிய பாலைவனமாக கருதப்படுற இந்த சகாரா பாலைவனத்தில் இருக்கிற ஒரு வித்தியாசமான அமைப்பு தான் இந்த ஐ ஆஃப் சகாரா. இந்த அளவுக்கு பெரிதான ரவுண்ட் ஃபார்மேஷன் நம்மளால தரையில இருந்து முழுசா பார்க்கவே முடியாது. மேல பறந்து போய் தான் இதோட முழு அமைப்பையும் நம்மளால பார்க்க முடியும். இந்த அமைப்பை முதல்ல விஞ்ஞானிகள் அவங்களோட ஆராய்ச்சியின் போது சேட்டலைட்டோட இமேஜ் மூலமா தான் கண்டே பிடிச்சிருக்காங்க. எதனால இந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த இடத்துல ஏற்பட்டிருக்குதுன்னு விஞ்ஞானிகள் கிட்ட இப்ப வரைக்கும் பதிலே கிடையாது. சில பேர் இதை லாஸ்ட் சிட்டி ஆஃப் அட்லாண்டிக்னு அழைக்கிறாங்க. இன்னும் சில பேர் இதை ஏதாவது விண்கல் விழுந்திருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு எரிமலை வெடிப்பால உருவாகி இருக்கலாம்னு சொல்றாங்க. இன்னும் சில விஞ்ஞானிகள் பேஞ்சியா ஃபார்மேஷன்ல கண்டங்கள் பிரியும் போது இந்த மாதிரி ஒரு அமைப்பு உருவாயிருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் யாராலையும் உறுதியான காரணத்தை ப்ரூஃப் பண்ணவே முடியல. நம்பர் 2 எட்ஜ் ஆஃப் ரெயின். ஒரு இடத்துல கனமா மழை பெய்யும் போது அதோட சரௌண்டிங்ல கொஞ்சமாவது சாரல் மழை பெய்யும்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க இந்த வீடியோல பாக்குற இந்த மர்மமான விஷயம் இப்படி எல்லாம் நடக்குமான்னு உங்களுக்கே வியப்பை ஏற்படுத்தும். இந்த மாதிரியான ஒரு மழைப்பொழிவை பாக்குறதுக்கு அரிதிலும் அரிதான ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி மழையை பாக்குறதுக்கே அதிர்ஷ்டம்னு சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஏதோ சுவர் கட்டின மாதிரி அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் மழை பெய்யுது. அதற்கும் பக்கத்துல இருக்கிற அந்த ஒரு இடத்துல ஒரு துளி மழை கூட பெஞ்சிருக்காது. பொதுவா மழையானது மேகக்கூட்டங்கள் இணையும் போதுதான் உருவாகும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மழை ஒரு தனியான மேகக்கூட்டங்கள் ஏற்படும் வெப்பநிலை மாறுபாடு காரணமா உருவாகிறதா சொல்றாங்க. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு இடத்துல நிற்கும் போது ஆப்போசிட்ல ஒரு இடத்துல மட்டும் மழை கொட்டுறத பாக்குறதுக்கு ரொம்பவே வியப்பாதான் இருக்கும். நம்பர் 3 பாரிஸ் சர்க்கிள்ஸ். ஆப்பிரிக்கால நமீபியால தான் இந்த மாதிரி வித்தியாசமான சர்க்கிள் போன்ற அமைப்பு இருக்குது. அந்த சர்க்கிளோட டயாமீட்டர் 10 அடியில இருந்து 60 அடி வரைக்கும் இருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 மைல் வரைக்கும் இந்த சர்க்கிள் அந்த பகுதியில அமைஞ்சிருக்கு. அந்த பகுதி மக்கள் தங்களோட ஏசியன் காட்ஸ் இந்த வழியா நடந்து போகும்போது ஏற்பட்ட கால் தடங்கள் தான் இதுன்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் இங்க இருக்கிற டெசர்ட் பாரிஸ்னால இந்த சர்க்கிள்ஸ் உருவாயிருக்கலாம்னு சொல்றாங்க. அந்த சர்க்கிள்ஸ் மத்தியில எந்த ஒரு செடியோ மரமோ வளர்றதே கிடையாது. மழை பெய்யும் போது இந்த சர்க்கிள்ஸ் மறைந்து மீண்டும் அந்த இடம் வறண்ட பிறகுதான் மறுபடியும் இந்த சர்க்கிள்ஸ் எல்லாம் உருவாகுதாம். இந்த சர்க்கிள்ஸ்ல ஃபார்மேஷன் பின்னாடி இருக்கிற மர்மங்கள் இதுவரைக்கும் விலகாமலே இருக்குது. நம்பர் 4 மேக்னெட்டிக் ஹில் இந்தியா. லடாக்ல அமைஞ்சிருக்கிற இந்த ஹில்ஸ் தான் சைக்ளோபிக் ஹில்ஸ்னு சொல்றாங்க. இந்த இடத்துல பொதுவா எல்லாமே கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டா தான் நடக்குமா. சாதாரணமா நம்ம ஒரு பொருளை கீழே விட்டா அது மேடான பகுதியில இருந்து தாழ்வான பகுதியை நோக்கி நகருமா. இடத்துல அது ரிவர்ஸ்ல நடக்கும். தாழ்வான பகுதியில இருந்து எல்லா பொருட்களுமே மேடான பகுதியை நோக்கி நகரும். அது சிறிதளவு பாட்டில இருந்து பெரிய பெரிய கார் பைக் வரைக்கும் மேடான பகுதியை நோக்கி தான் இந்த இடத்துல நகருமா. இந்த அதிகப்படியான காந்த விசையை அந்த பகுதிக்கு மேல பறக்கிற விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டரை கூட உணர வைக்க முடியும்னு சொல்றாங்க. 14,000 அடி உயரத்துல இருக்கிற இந்த மேக்னெட்டிக் ஹில்ஸ் இயற்கையின் அதிசயம்னே சொல்லலாம். நம்பர் 5 நாஸ்கா லைன்ஸ். பெருநாட்டுல இருக்கிற பாலைவனத்துல தான் இந்த மாதிரி விசித்திரமான வரைகோடுகள் அமைஞ்சிருக்குது. அங்க 500 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள பகுதியில முழுவதுமே இந்த மாதிரி வரைகோடுகள் காணப்படுது. இந்த அமைப்பை விஞ்ஞானிகள் ஜியோகிளிப்ஸ்னு அழைக்கிறாங்க. இந்த அமைப்பு கிட்டத்தட்ட 500ஆம் பிசி காலகட்டத்துல வாழ்ந்த மனிதர்களால உருவாக்கப்பட்டிருக்கலான்னு அவங்க கணிக்கிறாங்க. தரையில இருந்து பார்த்தா இது ஒரு கோடு மாதிரி தான் தெரியும். ஆனா வான்வெளியில பறந்துகிட்டே பார்க்கும் போதுதான் அதோட முழு அமைப்புமே நம்மளால பார்க்க முடியும். இது விலங்குகள், பறவைகள், தாவரங்கள் போன்ற பல வடிவமைப்புல காணப்படுது. இந்த அமைப்புகளை அந்த பகுதி மக்கள் மழைப்பொழிவிற்காக கடவுளிடம் வேண்டி உருவாக்குனதா சொல்றாங்க. இன்னும் சில தியரி என்ன சொல்றாங்கன்னா, ஏலியன்ஸ் கான்டாக்ட் பண்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு வரைகோடுகளை அவங்க உருவாக்கி இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா உறுதியான காரணத்தை இதுவரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பை.